எம்பெருமான் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலில் நமது அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலில் பக்தியோடும் ஆனந்தத்தோடும் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தின் இயக்கத்தோடும் வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் திருக்கோவிலின் அருள்நிறை காட்சிகளை உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து மனதுக்குள்ளேயே நாம் இந்த கருப்பசாமியை பார்க்க வேண்டும், நம் பாவங்களை குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்ற உலகவாழ் பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் எல்லோரும் இந்த பூமியில் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எண்ணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். எண்ணங்கள் பள்ளி கொண்டு இருக்கும் இடம் மனம். மனம் உந்தலின் காரணமாக தோன்றுவதுதான் எண்ணம். அந்த எண்ணங்களை சிறந்த முறையிலும் உயர்ந்த முறையிலும் மகிழ்வான முறைகளிலும் பயன்படுத்துகிற மனிதன் துயர அலைகளிலிருந்து விடுபடுகிறான். துன்பங்களை சாதாரணமாக வெற்றி கொண்டு விடுகிறான். இது மிக முக்கியம். உள்ளத்தில் ஒரு சிறிய சோர்வு இருந்தால் அந்த நாள் முழுக்கவே மனிதன் சோர்வாகவே இருப்பான். அது ஒரு மனித மனோதத்துவம். முதல்ல ஒரு சோர்வு இருந்துச்சுன்னா அந்த சோர்வுக்குரிய விளக்கமும் விடையும் கிடைக்கிறது வர மனிதனுடைய மனசு ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையில் துயர அலைகளுக்குள்ளே மூழ்கியே கிடக்கும். அவனால் விழிப்படைய முடியாது. அப்போ அவனுடைய விழிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும்னா மனசு. அந்த மனத்தில் இருக்கக்கூடிய உந்தலில் இருக்கக்கூடிய எண்ணம். எண்ணங்களை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த விளக்கத்தை நம்ம சொல்கிறோம். மகான்கள் முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க, மன ரீதியாக பக்குவப்படாத ஒருவரால் ஞானத்தை அடைய முடியாது. மனதால் அமைதியடைந்து ஆழ்ந்த சிந்தனையோடு உயர்ந்த எண்ணத்தை தழுவக்கூடிய உறைவனால் மட்டும்தான் உலகில் இறை சக்தியையும் ஞானத்தையும் புரிந்து கொள்ள முடியும். பாக்கி எல்லோரும் பக்தி கொள்ள முடியும், காரியத்தை சாதிப்பதற்கு வணங்க முடியும். ஆனால் ஞான சக்தியை அடையதுக்கு முடியாது என்பது இந்த தத்துவமாகும். மனது பாதிக்கப்பட்டதுன்னா எந்த செயலையுமே வீரத்தை கூட இழந்துருவான் மனுஷன். எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் முதல் கௌரவர்கள் வரை அத்தனை பேருக்கும் வெள்ளியுத்தத்தை கற்பித்த ஒரு மகா குரு. ஆனால் அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்கின்படி ஏகலைவனை போய் குருதட்சணையாக அவனுடைய கட்டை விரலை வாங்கிவிட்டார் தர்மத்துக்கு மீறி. சாரதாம்பிகை தோன்றி, துரோணா, தர்ம நெறியோடு யுத்தங்களை கற்பித்த நீ உன் சுய கௌரவத்துக்காக ஒரு பாவம் அறியாத ஏழை வேடனாகிய ஏகலைவனின் கட்டை விரலை நீ காணிக்கையாக்கி விட்டாய். தர்மம் தளர்ந்து விட்டாய். ஆகையினால் தக்க வேளையில் நீ வெற்றி பெறக்கூடிய மந்திரமும் மனமும் தளர்ந்து உன்னுடைய ஆயுதங்கள் பிரயோஜனம் இல்லாமல் நீ இறக்க கடவாயின்னு சொல்லி சாரதாம்பிகை ஒரு சாபத்தை விட்டாள். அன்னையிலிருந்தே துரோணாச்சாரியார் உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய பயம் சைக்காலஜியாக அவருடைய ஆன்மாவுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிடுது. மனதுக்குள்ளே எப்பொழுது இந்த சூழ்நிலை நடந்துருமோ, அப்படி நடக்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த சூழ்நிலையில் நம்ம மாட்டி விடக்கூடாத, இந்த கர்மா நம்மளை பற்றி கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருடைய உள் உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு முறை போருக்கு வருகிற பொழுதெல்லாம் நமக்கு வில்லும் அம்பும் வாங்கிய வரமும் இப்பொழுது நம்மளை தாழ்த்தி விடுமோ, நமக்கு எதுவும் ஆபத்து நடந்து விடுமோ என்ற ஒரு பயமே அவர் உள்மனத்துக்குள்ளே இருந்து அவரை ஏக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் எண்ணங்களால் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம்.
ஒரு நாள் போரில் கிருஷ்ணர் ரொம்ப சிறப்பாக சிந்தித்து தர்மனை கூப்பிட்டு சொன்னார், இன்று துரோணாச்சாரியாருக்கு கடைசி நாள். இந்த யுத்தத்தில் துரோணர் தர்மனையோ நம்ம ஒரு யாவரையும் வென்றுவிட்டால் அடுத்த யுத்தம் மிக பெரிதாக நடந்து ஜெயிப்பது கஷ்டம். அதனால் துரோணருடைய மனதை தளர வைப்பது எப்படி என்று ஒரு யுத்தியை நான் சொல்லுகிறேன், கேள் தர்மா என்று சொன்னார். அது என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப பாசத்தோடு வளர்த்த மகன் அஸ்வத்தாமன், யாருக்கு துரோணாச்சாரியாருடைய பையன் பேர் அஸ்வத்தாமன். அவன் கண் கலங்கினாம்னா இவருக்கு மனம் கலங்கிடும், அவனுக்கு மனம் கலங்கினா இவருக்கு உடல் நடுங்கிடும். அந்த அளவுக்கு உற்ற பாசம் வைத்தவர் துரோணாச்சாரியார் தன்னுடைய பிள்ளையின் மீது. அதே போல் தர்மன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர் யானையின் பெயர் அஸ்வத்தாமன். கிருஷ்ணர் யூகத்தோடு சிந்தித்தார், தர்மா, பாண்டவர்களில் யார் எதை சொன்னால் நம்புவார்கள் என்பது உலகம் அறியும். அர்ஜுனன் சொன்னாலும் பொய்யாக கருதுவார்கள், பீமன் சொன்னாலும் பொய்யாக கருதுவார்கள். நகுலன் சகாதேவர்களை பற்றி யாரும் அறிந்தது இல்லை. அவர்களை அறிவார்கள், அவர் வாக்கு வன்மையை அறியார்கள். ஆனால் தர்மன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவான், பொய் சொல்ல மாட்டான் என்று உலகம் அறியும். ஆகையினால் அஸ்வத்தாமன் என்ற யானை இந்த போரில் இறந்துரும். நீ உடனே சத்தமிட்டு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு நீ சொல்லிடணும். அப்படி நீ சொல்லிட்டனா அதை மட்டும் சொன்னால் போதும், நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ யானை என்ற வார்த்தையை நான் சொல்ல வேணாம், அதையும் சொல்லு அப்படின்னு சொன்னார். அஸ்வத்தாமன் என்ற யானைங்கிறத யாரும் அந்த வேகத்தில் கவனிக்க முடியாது. போர் நடந்துக்கிட்டு இருக்கு, துரோணாச்சாரியார் வில்லேந்தி வெற்றியோடு நிற்கிறார், அவரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எதிர்பார்க்காமல் ஒரு வார்த்தையை தர்மன் சொல்லுகிறார், அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னார். ஆனால் துரோணாச்சாரியார் காதில் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற வார்த்தை காட்டுச்சு. அவருக்கு உடனே நம்ம மகன்தான் இறந்துட்டான் போலுக்கு தெரியுதே அப்படின்னு நினச்சி தன்னை அறியாமல் மனசு சோர்ந்து எண்ணங்கள் தளர்ந்து வில்லினுடைய வீரமும் தளர்ந்து அதை சொல்லக்கூடிய மந்திரமும் மறந்தார். அந்த நேரத்தில் பாண்டவரிலே ஒருத்தர் போய் துரோணாச்சாரியோட தலையை வெட்டிட்டான். அந்த போர் முடிந்தது. புரிந்து கொண்டது என்ன? ஒன்றின் மீது பற்று வைத்து அந்த பற்றுக்குரிய நபருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு தெரிந்த உடனேயே மனம் தளர்ந்துருச்சு. அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் வலிமையை இழந்துருச்சு. அந்த வலிமையை இழந்த உடனேயே துரோணாச்சாரியர் வாழ்க்கை முடிந்து விட்டது. இதை மாதிரி எண்ணங்கள் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சைக்காலஜி, மனிதனுடைய மன இயல் ரொம்ப முக்கியம். அவனுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் நமக்கு ஒன்றும் நடக்காது, எதையும் தாங்குவோம், எதையும் உயர்வோம் என்ற ஒரு எண்ணத்தோடு சிறந்த மனப்பான்மையோடு அவன் இருந்தான்னா உறுதியை விட்டு குலையாமல் இருக்கணும். அப்படி 2 பேர் இருப்பாங்க. திருடன் முரடன் அயோக்கியம் அவனும் எண்ணத்தில் ஒரு பொழுதும் குறைய மாட்டான். எப்படியாவது இவங்களை வின் பண்ணி நம்ம திருடிடணும், எப்படியாவது இவனை வென்றுடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவன் எண்ணமும் வைராக்கியமாக தான் இருக்கும். உண்மையான பக்தனுடைய எண்ணமும் ஆண்டவன் மீது வைராக்கியமாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2 எண்ணத்துக்குரிய பலன் என்ன? முரடனும் திருடனும் சமூகத்து துரோகி. அவன் எண்ணம் வலிமையாக இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் என்னைக்குனாலும் அந்த பாவத்துக்கு அவன் நிச்சயமாக தண்டனை வாங்கியே தீருவான். ஆனால் பக்தனுடைய வைராக்கியத்துக்கு என்றைக்குனாலும் பகவான்கிட்ட நல்ல பலனை அவன் வாங்கி நிம்மதியை அடைந்து விடுவான். அப்போ பக்தனுக்கு தேவை எண்ணத்தில் உறுதி. எந்த சோதனைக்கும் மயங்காத உள்ளம் வேண்டும், எந்த ஒரு கஷ்டத்துக்கும் கலங்காத நெஞ்சம் வேண்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு நடக்கவில்லையே என்ற ஏமாற்றத்தில்
தன்னை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதின் வலிமை வேண்டும். நமக்குள்ளே புலம்பி நமக்குள்ளேயே சிந்தித்து நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி தாழ்ந்து போகிற தன்மை மனிதனை விட்டு அகல வேண்டும். அது மிக முக்கியம். அப்போ மனிதன் தனக்கு தானே எதிரியாக கூட இருக்கிறான். எப்படி? தன்னுடைய மனதுக்குள்ளே எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்து நம்மால் முன்னேற முடியாது, நம்மால் தெளிவுற முடியாது, நம்மால் பயனோடு வாழ முடியாது என்ற ஒரு கற்பனை மாயையை அவன் உள்ளத்துக்குள்ளே வளர்த்து அவன் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறான். அந்த நிலைகளிலிருந்து மனிதன் எழ வேண்டும். ஒரு வலிமை மிகுந்த ஒரு குருவின் பலம் நமக்கு இருக்கிறது. வலிமை மிகுந்த ஒரு தெய்வத்தின் அவதாரத்தின் பக்தி நமக்கு இருக்கிறது. நம்மை துணையாக இழுத்துச் சென்று கரை சேர்த்து விடும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் ஒரு சிறந்த உள் உணர்வும் இருந்தால் இந்த உலகத்தில் அவன் உயர்ந்து விடுவான் என்பதுதான் முக்கியமானதாகும். ஆகினால் மனதால் தளர்வதை, கற்பனையால் தாழ்ந்து கொள்வதை கைவிடுங்கள். எப்பொழுதும் உயர்வாகவே இருப்போம், உண்மையாகவே இருப்போம், தெய்வத்தின் துணையால் நாம் ஜெயித்து விடுவோம் என்ற வெற்றி வாகையை நெஞ்சிலே கொண்டு மாசற்ற நிலையில் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கி மாசிலாத மனதாக்கி மாசிலாத மனதில் ஈசனை குடியேற்றி என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன். வாழ்க வணக்கம். ஆராதனை